Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்பெஷல் பாப்லெட் மீன் வறுவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் மீன் வாங்கிட்டு வந்து வெட்டி பாருங்கள், நல்லா மஞ்சள் பொடி போட்டு சூப்பராக நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாப்லெட் மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாப்லெட் மீன் பொரியில் வந்து 2 விதமான டேஸ்ட்லேயும் 2 விதமான கலர்லேயும் நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி மசாலா போட்டு ஊற வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் சில்லி ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம ஒரு வெரைட்டியாக வந்து மசாலா ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது மீன் வறுவல் பொடி, இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மசாலாவில் வந்து பேஸ்ட் மாதிரி கலந்துட்டோம். இப்போ இது கூட வந்து மீனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்லெட் மீனை இதோட சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தூள் நம்ம மீனில் எல்லா மீன்லையும் நல்லா படுற மாதிரி இந்த மீனை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி இந்த மீனை வந்து பிரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மீனில் வந்து மசாலா வந்து எல்லா சைடும் படுற மாதிரி எல்லாத்தையும் பிரட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பிரட்டிட்டோம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா தூள் போட்டு ஒரு மீன் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தேவையான மீன்லாம் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க நம்ம வீட்டு மசாலா தூளை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட வந்து பூண்டு ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அந்த இடித்த பூண்டை வந்து இது கூட கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம தண்ணி தெளித்து விட்டு இந்த மசாலா வந்து மீனில் பிரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நம்ம வந்து மசாலா தூள் வந்து எல்லா மீன்லேயும் நல்லா படுற மாதிரி பிரட்டி விட்டுக்குவோம். இது வந்து நம்ம வீட்டு மசாலா தூள் போட்டு நம்ம பண்ணுறோம். இதையும் வந்து எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா தூளை போட்டு நல்லா பிரட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நம்ம வீட்டு மசாலா தூள் போட்டு பிரட்டியிருக்கோம். மீனில் வந்து எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி பிரட்டி விட்டுருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் மசாலா வாங்கி போட்டு இதையும் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். வாங்க ரெண்டையும் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டு மசாலா தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு 20-25 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம வந்து தோசைக்கல் வச்சு
எண்ணெய் ஊற்றிருக்கோம். சூடானோடனே நம்ம மீனை அதில் பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இது கூட மீனை எடுத்து வச்சு பொரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு மீன் பொரிங்க. இதனோட டேஸ்ட்டே தனியாக நல்லாயிருக்கும். இது மாதிரி மீன் பொரிச்சிட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சைடு வேக வச்சுருக்கோம். நம்ம அடுத்த சைடை திருப்பி போட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மீனை வந்து அப்படியே அடுத்த சைடாக திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து நமக்கு ஓரத்தில் இருந்ததுனால இன்னும் சரியாக வேகாமல் இருக்குது. அதை வந்து நம்ம நடுவில் இழுத்து வச்சு நல்லா பரட்டி வச்சு வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. என்னோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சுவையாக இருக்கும். வாங்க, இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு மசாலா போட்டு பொரிச்ச மீன் வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா தனியாக பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கடை மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீனை வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டு ரெண்டு சைடும் வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லா மீனுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ எல்லா மீனுமே பொரிச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி நல்லாயிருக்கு. இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடை மசாலா போட்டு பொரிச்சது. இப்போ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மசாலா போட்டு பொரிச்சது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாப்லெட் மீன் வறுவல் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே வேறு டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.